ஓம் நம சிவாய. பார்கவர் சொன்னதை கேட்டதும் புரவலன் அப்பொழுதே புறப்பட்டுச் சென்று அருகிலுள்ள ஒரு புண்ணிய தலத்தை அடைந்து பெரும் பொருள் செலவில் ஒரு தடாகம் அமைத்து பலவித கோதானம் பூதானம் முதலியவற்றை செய்து பார்கவ முனிவர் கூறியபடி சதுர்தசி விரதத்தை அனுசரித்து மகிழ்ச்சியுடன் தன் நகரத்தை அடைந்தான். அவன் முறைப்படி சதுர்தசி விரதாச்சரணம் செய்து பல வகை தானங்களையும் கொடுத்ததால் அவன் தந்தை தனக்குற்றிருந்த நரக வேதனைகளிலிருந்து நீங்கி ஸ்வர்க்கமடைந்து தன் மூதாதையருடன் பல வகை சுகங்களையும் அனுபவித்தான். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவன் சகல பாவங்களும் நீங்கி ஸ்வர்க்கத்தை அடைவான். வியாசரே சித்திரை மாத சதுர்தசியில் சிவபெருமானை வழிபட்டு உபவாசம் இருந்த உத்தமனான வேதியனுக்கு கோதானமாவது நெய் நிறைந்த பாத்திர தானமாவது கொடுத்து அன்னபானம் ஆடை முதலானவற்றால் உபசரித்தால் எல்லா பாவங்களும் நீங்கி ஸ்வர்க்கத்தையும் பிறகு உருத்திரலோகத்தையும் அடைந்து அநேக காலம் அங்குள்ள சுகத்தை அனுபவித்து மீண்டும் இவ்வுலகில் தர்மசீலனான அரசனாக பிறப்பான். வசந்த ருதுவில் சிவசங்கரருக்கு பிரியமான சதுர்த்தி விரதத்திற்குரிய மந்திர விசேஷத்தை சொல்லுகிறேன். மந்திரத்தை விட வேதியன் சிறந்தவன். சத்திரியனும் வைசியனும் சுத்தர்களே. மந்திர பலம் இல்லாவிட்டாலும் தான விருப்பமுடையவனாயின் சூத்திரனும் பரிசுத்தனே. அவர்கள் அனைவரும் முக்தி அடைவார்கள். மந்திரங்கள் சர்வதேவ பிதுர்யக்ஷஸ்வரூபமாக உள்ளன. மந்திரங்களை உணர்ந்தவனுக்கு அனைவரும் மரியாதை செய்கிறார்கள். மந்திரம் அறியாதவர்களை அனைவரும் அவமதிக்கிறார்கள். ஆகையால் உமாபதியின் விரதம் முழுதும் மந்திர பூர்வமாகவே செய்ய வேண்டும். பாவங்களை ஒழித்து ஸ்வர்க்கத்தை அடையச் செய்யும் மந்திரம் முதலான விதிகளை சொல்லுகிறேன். முதலாவது, ஏகாதசியில் ஒரே ஒரு வேளை உணவும் நீரும் அருந்தி துவாதசியில் யாசிக்காமல் உண்டு திரையோதசியில் இரவில் மட்டும் உணவருந்தி சதுர்தசியில் உண்ணாவிரதம் இருந்து பூரணையில் கோதானம் செய்தால் அந்த சதுர்த்தி விரத பயனை அடையலாம். அதனால் சிவபெருமான் பெரிதும் மகிழ்வார். அவனுக்கு சிறந்த பயன்கள் கைகூடும். இந்த விரதத்தை முறைப்படி செய்ய பொருளும் தேக வலிமையும் இல்லாவிடில் ஒரு பொற்கிண்ணம் செய்து அது நிறைய நெய்யை விட்டு அதற்கு ஆடையாவது நூலாவது சுற்றி ஸ்தானுவும் ஈசனும் ஜெகத் பிரபுவும் சூலபாணியும் உலகநாயகனும் பூதநாதனும் கபால மாலிகாபரணனும் கட்வாங்கதாரியும் ஜெகநாதனும் பிறைநிலா சூடிய பெருமானும் சர்வாபரண பூஷிதனும் உமாநாதனும் ஞானிகளின் மனத்தில் விளங்குபவனும் என் இதயத்தில் இருப்பவனும் அகங்காரமற்றவனாகவும் உள்ள சர்வேஸ்வரனை நான் நமஸ்கரிக்கின்றேன். அவன் என் பாவங்களை ஒழிப்பானாக என்ற அர்த்தமுள்ள மந்திரத்தை கூறி சிவபெருமானை பூஜித்து அந்த நோத்தமனுக்கு அந்த நெய் பாத்திரத்தை சர்வேஸ்வரன் மகிழ்வானாக என்று சொல்லிக்கொண்டு தானம் செய்ய வேண்டும். அதனால் திவ்ய தேஜோ ரூபம் பெற்று தனவான்கள் ஆவார்கள். மனவாக்கு காயங்களால் காலை உச்சி மாலை எனப்படும் சந்தியாதி காலங்களில் மக்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்தவுடனே தண்ணீரில் போட்ட உப்பை போலாகி சுகவான்களாக இருப்பார்கள். முன் யுகத்தில் குமுதன் என்ற மன்னன் இந்த விரதத்தை கடைபிடித்து தன் பாவங்களை ஒழித்து ஸ்வர்க்கத்தை அடைந்தான். இந்த விரதத்தை அனுஷ்டித்தவன் அடையும் புண்ணியத்தை அளவிட்டு சொல்லி முடியாது. நியமம் ஆச்சாரம் முதலியவற்றுடன் சிவபெருமானிடமே தன் மனத்தை நிலைநிறுத்தி அவ்விறைவனது 1000 திருநாமங்களையும் துதித்துக் கொண்டிருப்பவன் பாவம் ஒழிந்து சிவலோகத்தை அடைவானாகையால்
அவன் பெரும் பயனுக்கு சமமாக சொல்லக்கூடியது வேறொன்றும் இல்லை. இவ்வாறு சனத்குமார முனிவர் சொன்னார். ஓம் நம சிவாய.